யோசபாத்தின் ஐஸ்வர்யமும் கனமும். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருந்தார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வந்தார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வந்தார்கள். இப்படியே யோசபாத் வரவர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துக்களை வைக்கும் பட்டணங்களையும் கட்டினான். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்தினான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் அவனுக்கு இருந்தார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவர்களுடைய இலக்கமாவது, யூதாவிலே 1000க்கு அதிபதிகளில் அத்னா தலைமையானவன். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 3,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாபதி இருந்தான். அவனிடத்திலே 2,80,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாக ஒப்புக் கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருந்தான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருந்தார்கள். பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருந்தான். அவனிடத்திலே வில்லும் கேடகமும் பிடிக்கிறவர்கள் 2,00,000 பேர் இருந்தார்கள். அவனுக்கு உதவியாக யோசபாத் இருந்தான். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 180,000 பேர் இருந்தார்கள். ராஜா யூதா எங்குமுள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களைத் தவிர இவர்களே ராஜாவை சேவித்தவர்கள். கர்த்தர் யோசபாத்தோடு இருக்கிறார். கர்த்தர் அவன் கையிலே ராஜ்யபாரத்தை திடப்படுத்துகிறார். யூதா கோத்திரத்தார் எல்லாரும் யோசபாத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். அவனுக்கு ஐஸ்வர்யமும் கனமும் மிகுதியாயிருக்கிறது. யூதா தேசத்தார் யோசபாத்திற்கு காணிக்கைகளை கொண்டு வருவது போல அந்நிய தேசத்தாரும் அவனுக்கு காணிக்கைகளை கொண்டு வருகிறார்கள். யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்ததினால் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாதிருக்கிறார்கள். பெலிஸ்தரிலும் சிலர் யோசபாத்துக்கு பகுதி பணத்தோட கூட காணிக்கைகளையும் கொண்டு வருகிறார்கள். அரபியரும் அவனுக்கு 7700 ஆட்டுக்கடாக்களையும் 7700 வெள்ளாட்டு கடாக்களையும் கொண்டு வருகிறார்கள். யோசபாத் யூதா தேசத்தை சுற்றி இருக்கிற தேசங்களோடு சமாதானமாய் இருக்கிறான். அந்த தேசத்தாரின் நன்மைகளையும் விசாரிக்கிறான். யோசபாத் தாவீதைப் போல மிகப்பெரிய யுத்த வீரனோ அல்லது மகா பராக்கிரமசாலியோ அல்ல. அவன் சாலமோனைப் போல மிகுந்த ஞானம் உள்ளவனும் அல்ல. ஆனாலும் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களுடைய ராஜ்யங்களின் மேலெல்லாம் கர்த்தரால் உண்டான பயங்கரம் வருகிறது. அவர்கள் யோசபாத்தோடு யுத்தம் பண்ணாமல் அமைதியாய் இருக்கிறார்கள். அவனுக்கு மதிப்பும் மரியாதையும் காண்பிக்கிறார்கள். அவர்கள் யோசபாத்திற்கு வெகுமதிகளை கொண்டு வருகிறார்கள். யோசபாத்தின் சிநேகத்தை உறுதி பண்ணிக் கொள்கிறார்கள். யோசபாத்தோடு உடன்படிக்கை பண்ணிக் கொள்கிறார்கள். இப்படியே யோசபாத் வரவர மிகவும் பெரியவனாகி யூதாவிலே கோட்டைகளையும் ரஸ்துகள் வைக்கும் பட்டணங்களையும் கட்டுகிறான். யூதாவின் பட்டணங்களில் அவன் பெரிய வேலைகளை நடத்துகிறான். எருசலேமிலே பராக்கிரமசாலிகளான சேவகர் யோசபாத்திற்கு இருக்கிறார்கள். யோசபாத் தன்னுடைய இராணுவத்தையும் திடப்படுத்துகிறான். அவர்களை ஒழுங்கும் கிரமமுமாக முறைப்படுத்துகிறான். யோசபாத்தின் இராணுவத்தில் இருந்த யுத்த வீரரின் எண்ணிக்கை இந்த வசன பகுதியில் சொல்லப்பட்டிருக்கிறது. யோசபாத்தின் சேனையில் உள்ளவர்களின் விவரம் வருமாறு: அத்னாவின் தலைமையில் 3,00,000 பேர், யோகனானின் தலைமையில் 2,80,000 பேர், அமசியாவின் தலைமையில் 2,00,000 பேர், எலியாதாவின் தலைமையில் 2,00,000 பேர், யோசபாத்தின் தலைமையில் 1,80,000 பேர். இவர்கள் போக யூதா எங்கும் உள்ள அரணான பட்டணங்களில் ராஜாவை சேவிக்கிறவர்கள் அநேகம் பேர் இருக்கிறார்கள். தங்கள் பிதாக்களுடைய வம்சங்களின்படி அவருடைய இலக்கமாவது, யூதாவிலே 1000க்கு அதிபதிகளில் அத்னா தலைமையானவன். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 3,00,000 பேர் இருக்கிறார்கள். அவனுக்கு உதவியாக யோகனான் என்னும் சேனாபதி இருக்கிறான். அவனிடத்திலே 2,80,000 பேர் இருக்கிறார்கள். யோசபாத்திற்கு உதவியாக கர்த்தருக்கு தன்னை உற்சாகமாய் ஒப்புக் கொடுத்த சிக்ரியின் குமாரனாகிய அமசியா இருக்கிறான். அவனிடத்திலே பராக்கிரமசாலிகள் 2,00,000 பேர் இருக்கிறார்கள்.
பென்யமீனிலே எலியாதா என்னும் பராக்கிரமசாலி இருக்கிறான். அவனிடத்தில் வில்லும் கேடகடிக்கிறவர்கள் 2,00,000 பேர் இருக்கிறார்கள். அவனுக்கு உதவியாக யோசபாத் இருக்கிறான். அவனிடத்திலே சேவகத்திற்கு ஆயுதபாணிகள் 180,000 பேர் இருக்கிறார்கள். ராஜா யூதா எங்கும் உள்ள அரணான பட்டணங்களில் வைத்தவர்களை தவிர இவர்களே ராஜாவை சேவிக்கிறவர்கள். யோசபாத்தின் ராணுவத்தில் இருக்கிறவர்கள் எல்லோருமே பயிற்சி பெற்ற யுத்த வீரர்கள். இவர்கள் யூதா தேசத்தில் உள்ள எல்லா பட்டணங்களிலும் தானயங்களிலே வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இவர்கள் எல்லோருமே தேவைப்படும் போது ஒழுக்கமும் கிரமமுமாக ஒன்று கூடி வருவார்கள். யூதாவை சுற்றிலும் இருக்கிற எல்லா தேசத்தாரும் யோசபாத்திற்கு பயப்படுகிறார்கள். இந்த பயம் யோசபாத்தின் திரளான சேனையினால் வந்த பயம் அல்ல, இது கர்த்தரால் உண்டான பயங்கரம். யோசபாத் தன்னுடைய பிரபுக்களையும் ஆசாரியர்களையும் யூதாவின் பட்டணங்களுக்கெல்லாம் அனுப்பி அங்கே கர்த்தருடைய வேத புஸ்தகத்தை போதிக்கச் சொல்லுகிறான். அதனால் யூதாவை சுற்றி இருக்கிற தேசங்களிலே கர்த்தரால் உண்டான பயங்கரம் வந்திருக்கிறது. யோசபாத் கர்த்தருக்கு ஊழியம் செய்கிறான். கர்த்தர் அவனையும் யூதா தேசத்தையும் பாதுகாக்கிறார்.